வணக்கம் ஹோமியோபதிக் பிரியர்களே. நான் டாக்டர் திவ்யா தங்கராஜ், எம்டி, ஹோமியோபதிக் கன்சல்டன்ட். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் பெண்கள் ரொம்ப காமனாக சஃபர் பண்ணுறது தான் யூட்டரைன் ஃபைப்ராய்ட், அதாவது கருப்பை கட்டி. இன்னைக்கு நம்ம இது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதோட காசஸ் என்ன ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் எதுக்கு எடுக்கலாம், எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது நாங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸில் யூட்டரைன் மயோமா ஆர் லியோமயோமா அப்படின்னு சொல்லுவோம். கருப்பை கட்டி நம்ம கருப்பையோட இன்னர் லைனிங்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகுது. நம்ம யூட்ரஸ் ஃபைப்ரஸ் டிஷ்யூ அண்ட் மஸ்குலர் லேயர் இதில் தான் ஃபார்ம் ஆகியிருக்குது. ஸோ இப்போ அந்த யூட்ரைன் வாலில் கட்டி வருதுன்னா கண்டிப்பாக அதோட கான்டென்ட்டும் இதுவாக தான் இருக்கும். இதில் தண்ணி, பஸ், பிளட் இந்த மாதிரிலாம் இருக்காது. இப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம அதை சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சைஸை பற்றி பேசணும்னா இது ரொம்ப சிறிய சைஸில் இருந்து ஆரம்பித்து 2 to 3 kgs அந்த சைஸில் கூட இருக்கலாம். யூட்ரஸில் எங்கெல்லாம் ஃபைப்ராய்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதோட பொசிஷனிங் வேறு வேறு இடத்துல இருக்கும். யூட்ரஸோட வால்க்கு உள்ளேயும் இருக்கலாம், மேலே வாலோட லேயரில் ஹேங் ஆகிட்டும் இருக்கலாம், யூட்ரஸோட அவுட்டர் வால்லையும் இருக்கலாம். இந்த பொசிஷனிங்கை பொறுத்து நம்மளுக்கு பேஷண்ட்ஸில் சிம்டம்ஸ் தெரியும். காசஸ், இப்போது ஃபைப்ராய்ட் எதனால் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவும் ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இல்லை. ஆனால் இது ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இருந்துச்சுன்னா இன்ஹெரிட்டட்லி இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ்க்கு இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெனபாசல் ஃபீமேலில் இது நிறைய பார்க்க முடியும். பிகாஸ் இதில் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது, எஸ்பெஷலி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். ஃபைப்ராய்டு இருக்கிற ஃபீமேல் மெனபாஸ் அட்டென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபைப்ராய்டு மெதுவாக ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் ஈஸ்ட்ரோஜன் லெவல் அப்போ டிக்ரீஸ் ஆகும். கருப்பை கட்டி இருந்துச்சுன்னா என்ன அறிகுறிகள் தெரியும்னு பார்க்கலாமா? காமனாக பார்க்குற சிம்டம்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். பீரியட்ஸ் அப்போ ஹெவி ப்ளீடிங் ஆகலாம் வித் கிளாத்ஸ். பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி அண்ட் பீரியட்ஸ் அப்போ டாலரேட் பண்ண முடியாத பெயின் இருக்கலாம், பேக் பெயின் இருக்கலாம், ரொம்ப வீக் ஃபீலிங் இருக்கலாம், அப்நார்மல் வெஜைனல் டிஸ்சார்ஜ் இருக்கலாம். இப்போ நம்ம ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா பேஷண்ட்ஸும் டிஃப்ரெண்ட். ஸோ அவங்களுக்கு தேவைப்படுற மெடிசின்ஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எப்போவுமே ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த மெடிசின்ஸும் சாப்பிடக்கூடாது. நான் சில மெடிசின்ஸ் சொல்ல போகிறேன், பட் அது உங்களுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. பிகாஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஹோமியோபதிக் டாக்டரை கன்சல்ட் செஞ்சுட்டு தான் நீங்கள் எந்த மெடிசின்ஸும் சாப்பிடணும். வாங்க இப்போ என்ன மெடிசின்ஸ் ஃபைப்ராய்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னு பார்க்கலாம். ஃப்ராக்சினிஸ் அமெரிக்கானா, தெலாப்சிபர்சா, ஆரம்யூர் நாட்ரோனேட்டம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூஸ் ஹோமியோபதி, சூஸ் ஹெல்தி லைஃப். நன்றி, வணக்கம்.